திருகோணமலை துறைமுக போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பெரிய கடை ஜும்மா பள்ளிவாசல் இனம் தெரியாத விசமிகளினால் தீ வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இரவு 11 மணியிலிருந்து இன்று அதிகாலை 3 மணிக்குள் நடந்திருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீவைப்பினால் பள்ளிவாசலில் உள்ள தரை விரிப்பின் குறிப்பிட்ட பகுதி தீயினால் கருகியுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பான நேரடி காட்சிகளையே நீங்கள் பார்த்து வருகின்றீர்கள். அத்துடன் சம்பவ இடத்தில் 5 மதுபான போத்தல்கள் இருந்ததாகவும் அதற்குள் எரிபொருள்கள் காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த வருடத்தின் கடந்த 6 மாதத்திற்குள் இவ்வாறான 18 சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே ரமலான் மாதம் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வாரம் கடந்திருக்கின்ற நிலையில் மீண்டும் நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை அனர்த்தம் கடந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் மீண்டும் ஒரு இனவாத விசமுகளின் செயலாகவே இந்த செயல் பார்க்கப்படுகிறது. அது தொடர்பான பிரத்யேக நேரடி காட்சிகளை நீங்கள் எமது முகப்புத்தகத்தின் வாயிலாக பார்த்து வருகின்றீர்கள். எனவே நேற்றிரவு திருகோணமலை பள்ளிவாசல் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை அனைத்து தரப்பினரும் வன்மையாக கண்டித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது தொடர்பான செய்திகளை நாங்கள் உடனுக்குடன் எமது இணையதளமான tamil.live360.in ஊடாகவும் அதே போன்று live360 நியூஸ் என்கின்ற எங்களுடைய இணையதளத்தினூடாகவும் நாங்கள் உங்களுக்கு தருவதற்காக காத்திருக்கின்றோம். எனவே ஒரு பிரச்சினை அப்படியே முடிவடைந்து மீண்டும் ஒரு பிரச்சினைக்கு மக்களை இழுத்து விடுகின்ற ஒரு இனவாத செயல்கள், இனவாத விசமிகளின் இவ்வாறான செயல்கள் கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திருகோணமலை துறைமுக போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பெரிய கடை ஜும்மா பள்ளிவாசல் இனம் தெரியாத விசமிகளால் எரியூட்டப்பட்டது. அது தொடர்பான நேரடி காட்சிகளை தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். வெள்ளம், மண் சரிவு, பல உயிர்கள், 200க்கும் மேற்பட்ட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கின்ற நிலையில் இன்னும் அந்த பிரச்சினைக்கு கூட அரசினால் தீர்வு காண முடியாத ஒரு சூழலில் இன்றைய தினம் இவ்வாறான ஒரு பிரச்சினை ஏற்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம்.